ஹலோ ஏஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஸ் தொடர் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம இன்னைக்கு முதல் வீடியோவில் இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதல் இயல். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் இயல் பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்து, திருக்குறள், தமிழ் தாத்தா ஊவேசா, அதே மாதிரி ஒரு துணைப்பாடம், கடைசி வரை நம்பிக்கை. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா வாழ்த்துல என்ன இருக்குன்னா திருவருட்பா. ஓகேங்களா? திருவருட்பாவோட மனப்பாட பகுதி கொடுத்துருக்குறாங்க. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்து இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ மனப்பாட பாட்டு எப்போதுமே நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ இதுல இருந்து கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் அப்படிங்கிற லைனை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த லைனை யார் எழுதுனாங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள பாடப்பொருள்கள் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ நம்ம இது வந்து அந்த அளவுக்கு படிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு. ஒவ்வொரு நூல்லையும் ஆசிரியர் குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுல இருந்து தான் கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த திருவருட்பா இதுல ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஏற்கனவே பார்த்த மாதிரி இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இவர் எங்க பிறந்திருப்பாருன்னா கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா, சின்னம்மையார். ஓகேங்களா? இவர் எழுதிய நூல்கள் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், ஓகேங்களா, ஆகிய நூல்களை இவர் எழுதினார். இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? இவரோட நெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே தான். இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? இவரோட காலம் 19ஆம் நூற்றாண்டு. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும், பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர். ஓகேங்களா? சத்திய ஞான சபையை நிறுவியிருப்பாரு. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. ஓகேங்களா? இதுல வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ராமலிங்க அடிகளார். வடலூர் அறச்சாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. ஓகேங்களா? இவரோட வாழ்ந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எப்போ பிறந்திருப்பாருன்னா 5/10/1823 முதல் 30/1/1874. ஓகேங்களா? 74ல இவர் இறந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ திருவருட்பாவை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திருவருட்பா வந்து 6 பகுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 6 பகுப்பாக பகுத்திருப்பாங்க. இன்னொரு புக்கு மேல எழுதியிருப்பாரு சின்மய தீபிகை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள். திருக்குறள்ல என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா அன்புடைமை அதிகாரம். அன்புடைமை அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் குறள், அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தால் ஆர்வலவர் புன்கணிர் பூசல் தரும். ஓகேங்களா? இதுல அந்த அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். இதுதான் அந்த குறளோட மீனிங். ஓகேங்களா? இதுல அந்த பொருள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஆர்வலர்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அன்புடையவர். புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குறையார், அன்புடையார் என்பும் ஊரியருக்கு பிறருக்கு. ஓகேங்களா? இதுல என்பு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்புனா எலும்பு. ஓகேங்களா? அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரே தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறர்க்கென எண்ணிடுவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த குறள் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப 6 இருக்கு, என்போடு ஏய்ந்த தொடர்பு. நெக்ஸ்ட் இதுல வழக்குன்னா வாழ்க்கை நெறி, ஆறுயிர்னா அருமையான உயிர், என்புங்கிறது எலும்பு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல என்புனா எலும்பு. நெக்ஸ்ட் இந்த மனப்பாட பாட்டு பார்த்துக்கோங்க. அன்பு எனும் ஆர்வம் உடைமை, அது எனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பிறன் சிறப்பை தரும். ஓகேங்களா? ஸோ இதுல பொருள் பாருங்க. ஈனும்னா தரும், ஆர்வம்னா விருப்பம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நண்புன்னா நட்பு. ஓகேங்களா? அதே மாதிரி கேண்மைனாலும் நட்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நண்புன்னா நட்பு, கேண்மைனாலும் நட்பு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த குறளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்
உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். வையகம் என்னன்னா உலகம். ஓகேங்களா, வையகம்னா உலகம், என்பன்னா என்பார்கள். நெக்ஸ்ட் 6வது குறள். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. ஓகேங்களா, அப்போ வீரத்திற்கும் எது துணையா இருக்கும்? அன்புதான் துணையா இருக்கும். மரம்னா வீரம் அப்படிங்கிற பொருள். கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். ஓகேங்களா, கருணைக்கும் அன்புதான், வீரத்துக்கும் அன்புதான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பிலதுன்னா எலும்பு இல்லாதது, புழு. அன்பிலதுன்னா அன்பில்லாத உயிர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்றாங்க. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அது போல நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த அன்பகத்து இல்லா பிரித்தல்லுக, அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாதது தான் பொருள். வன்பார்க்கன் இதுவும் கேட்டிருக்கிறாங்க. வன்பால் பிளஸ் கண். ஓகேங்களா, வன்பார்க்கன் பிரித்தல்லுக, வன்பால் பிளஸ் கண். பாலை நிலத்தில். ஓகேங்களா, தளிர்த்தற்று, தளிர்த்து பிளஸ் அற்று, தளிர்த்தது போல. வற்றல் மரம்னா வாடிய மரம், வாடிய மரம். நெக்ஸ்ட் 9வது திருக்குறள் பாருங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? ஓகேங்களா, நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா என்ன பயன், அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10வது குறள் பாருங்க. அன்பில் வலியது உயிர்நிலை அக்திலா இருக்கு, என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வள்ளுவர் பத்தி சொல்றாங்க பாருங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டு என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. ஓகேங்களா, ஸோ இவர் சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார் என்ற வேறு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். நூற்குறிப்பு பாருங்க. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளது. இது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூலுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. ஓகேங்களா, திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கீடு முறை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிறிஸ்து ஆண்டு கிபி. இப்போ இதை பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. கிபி கூட 31 கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிடும். இப்போ 2012னா அது கூட 31 கூட்டினா 2043. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ 2026னா இது கூட 31 கூட்டணும். ஓகேங்களா, அப்போ 2057. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் உரைநடை. உரைநடையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தாத்தா. ஸோ தமிழ் தாத்தா உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா ஊவே சா. ஓகேங்களா, ஊவே சாமிநாத ஐயரை தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் யார்? ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் உள்ள கதைலாம் ரொம்ப பெருசாக தேவையில்லைங்க. ஸோ இதில் எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த பேஜில் எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான இது இல்லை. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துடலாம். உவேசா அவர்கள் பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடி ஒரு ஏடு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த லைன் முக்கியம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. இது என்னன்னா அவரோட நூல்கள். ஓகேங்களா, இவர் நூல்களை தேடி தேடி அலைஞ்சிருப்பாரு. அந்த ஓலைச்சுவடி காவேரி நதியில வீசியிருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றிருக்கு. ஸோ அந்த பெரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர். அந்த காலத்தில் தாளோ எழுத்துக்களோ கிடையாது. பனை ஓலைகளை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவார்கள். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர். ஓகேங்களா, ஸோ எழுத்தாணி. ஸோ அக்காலத்தில் செய்யும் இலக்கணம் முதலிய ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டது. ஓகேங்களா, அக்காலத்தில் செய்யுள், இலக்கணம் முதலியன ஓலைச்சுவடிகள் தான் எழுதப்பட்டது.
ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிழியாமல் எழுதுதல் வேண்டும். அதனால் ஓலைச்சுவடி எழுத்துகளில் புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதனை பெறன என்றும் வாசிக்கலாம். பேரன என்றும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். ஓகேங்களா, ஓலைச்சுவடியில இப்படிதான் இருந்திருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் உவே சாமிநாதர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா உவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கின்றோம். குறிஞ்சிப்பாட்டு எனும் சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக ஓகேங்களா பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றுள் 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. ஓகேங்களா, 99 பூக்கள்ல 96 பூக்கள் மட்டும்தான் இருந்துச்சான். அவற்றுள் 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. ஆனால் 3 பூக்கள் தானே தெரியவில்லை என அவர் விட்டுவிடவில்லை. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமா இருக்காதா என்று மறுபடியும் ஊராக வீடு வீடாக தேடி சென்றார். குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். ஓகேங்களா, பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது. அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். எதனையும் அரைகுறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். ஓகேங்களா, ஊவேசான் இருக்குல்ல, அதுல உள்ள ஊனா உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ஓகேங்களா, அந்த வேக்கு மீனிங் என்னன்னா வேங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, ஊவே சாமிநாதனோட ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். அதனால் அவர் உத்தமதானபுர வேங்கட சுப்புவின் மகனார். சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா என்று அழைக்கப்பட்டது. அவர் எப்போ பிறந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா 19/2/1855 பிறந்தார். அவர் எப்போ இயற்கை எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 28/4/1942 தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கிறாங்க. உவே சாமிநாதருடைய வாழ்க்கை வரலாறு நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா என் சரிதம். ஓகேங்களா, முக்கியம் சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊவேசா அவர்களின் பெயர்களால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்னும் சென்னையில் உள்ள பெசன் நகரில் அமைந்துள்ளது. ஸோ உவே சாமிநாதருடைய நூலகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெசன் நகர்ல. எப்போ நிறுவியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1942. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜி போப், சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டினார். இதுவும் ரொம்ப முக்கியம். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ உவே சாமிநாதருடைய தமிழ் பணிகளை யாரெல்லாம் பாராட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜி போப்பு, சூலியல் வின்சோன். ஓகேங்களா, ஸோ நடுவண் அரசு அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 2006 அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது போக ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ்த்துசை சுவடிகள் நூலகம் சென்னை, நெக்ஸ்ட்டு அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். நெக்ஸ்ட் உவே சாமிநாதன் அவர்கள் பதிப்பித்த நூல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10, சீவ சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள்ல 12 பதிப்பிச்சிருக்கிறாரு. உலால 9, கோவையில 6, தூதுல 6, வெண்பா நூல்கள்ல 13, அந்தாதியில 3, பரணில 2, மும்மணி கோவையில 2, ரெட்டை மணி மாலையில 2, பிற பிரபதங்கள்ல 4. ஓகேங்களா, இது எல்லாமே அவர் பதிப்பித்த நூல்கள். ஸோ இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் இயர்ல தேவனைய பாவனரோட பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஊவி சாமிநாதையருக்கும் கேட்கலாம். ஸோ நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணைப்பாடம். ஸோ அந்த துணைப்பாடம் நம்ம சிலபஸ்ல இல்லை. இதை பற்றி ரொம்ப டீப்பாக படிக்கவும் வேணாம். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணமும் மொழித்திறனும். ஸோ எல்லா சாப்டர்ல உள்ள இலக்கணமும் ரொம்ப முக்கியம். ஸோ 6ஆம் வகுப்புல இலக்கணம் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் என்பதற்கு நாம் பேசும் மொழியை எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு இலக்கணம் தேவை. ஸோ ஓகேங்களா, இது அவ்வளோதான். இதில் எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் தமிழ் முதல் எழுத்து ஆ, இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஈஸியாக இருக்கும். ஆ என்னும் எழுத்திற்கு முதுகுக்கு பின்னால் என்று ஒரு கோடு இருக்கிறது. உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளின் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்கிறது. ஆ எழுத்து மனிதனை குறிக்கிறதாம். 1 என்னும் முதுகுக்கோடு பழங்காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறதாம்.
என்னே வியப்பான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எழுத்துகளும் மனிதர்களைப் போல தான் எழுத்துக்களும், அவற்றுக்கு நட்பும் உண்டு, இனமும் உண்டு. ஸோ இன எழுத்து கொடுத்துருக்காங்க. இங்குக்கு இக்கு. ஸோ அதே மாதிரி இரண்டும் நண்பர்கள், சிங்கம் தங்கை. ஸோ இன எழுத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே போல இஞ்சுக்கு இரண்டும் நண்பர்கள். அதே மாதிரி இன்னுக்கு இந்துக்கு இம்முக்கு இன்னுக்கு இது எல்லாமே இன எழுத்துக்கள்ல வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பண்டம், பந்தல், கம்பன், தென்றல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குறில் நெடில் வேறுபாடு அறிதல். ஓடோடி வந்தான். இத்தொடரில் இந்து மற்றும் இன் இரண்டும் மெய் எழுத்துக்கள். அவற்றை விடுத்து மீதமுள்ள எழுத்துக்களில் ஓ, டோ, தா இவை மூன்றும் நெடில் எழுத்துக்கள். டி, வ இவை இரண்டும் குறில் எழுத்துக்கள். நல்ல தமிழில் எழுத குறில் நெடில் வேறுபாடு அறிவது அடிப்படை அறிவாகும். நெடில் எழுத்துக்களை கோடிட்டு காட்டுக. ஸோ இதில் நெடில் எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா பா, டா. ஓகேங்களா? இதே மாதிரி இதில் தோ, போ இதெல்லாமே நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு சே, சே. ஓகேங்களா? இது ஒற்றை கொம்பு, இது இரட்டை கொம்பு. ஸோ இது நார்மலாக உள்ளதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நான் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொஞ்சம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பிரித்தறிதல். ஸோ தமக்குரியர் பிரித்தறிதல், தமக்கு ப்ளஸ் உரியர். அன்பீனும், அன்பு ப்ளஸ் ஈனும். நிழல் அருமை, நிழல் ப்ளஸ் அருமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வழக்கென்ப, வழக்கு ப்ளஸ் என்ப. புறத்துறுப்பு, ஸோ புறத்து ப்ளஸ் உறுப்பு. தரம் இல்லை, தரம் ப்ளஸ் இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக. பருப்புணவு, பருப்பு ப்ளஸ் உணவு. கரும்பு ப்ளஸ் எங்கே, கரும்பு எங்கே. அவன் ப்ளஸ் அழுதான், அவன் அழுதான். அவள் ப்ளஸ் எங்கே, அவள் எங்கே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஓரிரு சொற்களில் விடை தருக. யாரை நாம் வள்ளலார் என அழைக்கிறோம்? ஸோ ராமலிங்க அடிகளார் தான் நம்ம வள்ளலார் என்று அழைக்கிறோம். என்பு என்பதன் பொருள் எலும்பு. தமிழ் தாத்தாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? என் சரிதம். குறிஞ்சிப்பாட்டு எத்தனை பூக்களை குறிப்பிடுகின்றது? 99. ஸோ இதில் ஊவேசாவுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச பூக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேங்களா? அது 96. நெக்ஸ்ட் சடோகோ எந்த நாட்டு சிறுமி? ஜப்பான். ஓகேங்களா? இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சடகோவுக்கு நம்பிக்கை தந்தவர் தோழி சிசுகோ. ஸோ ஓட்ட போட்டியில் தோற்று போற்றவனிடம் எப்படி பேசுதல் வேண்டும்? அடுத்த போட்டியில் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். விபத்தில் சிக்கி அடிப்பட்டவரிடம் எப்படி பேசுதல் வேண்டும்? நீ விரைவில் நலம் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் கூறணும். ஓகேங்களா? நினைவில் நிற்பது சடகோவின் நம்பிக்கை. 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை ஊவேசா அவர்களுக்கு இருந்ததா? ஆம், கண்டிப்பா அவருக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஊவேசா அவர்களின் நம்பிக்கைக்கு காரணம் என்ன? அவருடைய ஆர்வம். ஊவேசாவுக்கோட நம்பிக்கை காரணம் என்னன்னா அவருடைய ஆர்வம். பள்ளிக்கு போகும் பாதை முழுவதும் சேரும் சகதியுமே உள்ளது, உன் முடிவு என்ன? மாற்றுப்பாதையில் செல்லலாம். ஓகேங்களா? அந்த பாதை இல்லாம வேறு பாதையில் செல்லலாம். எல்லோரிடமும் சண்டையிடும் மாணவனை என்ன செய்யலாம்? அவனை தனியா அழைத்து பேசினால் கொஞ்சமாவது கேட்பான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முயற்சிக்கு நோய் தடை இல்லை. ஓகேங்களா? முயற்சிக்கு நோய் தடை இல்லை. 87 வயது வரை ஊவேசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு டேஸ் கிடையாது, வயது கிடையாது. கவலையை மறக்க உரிய வழி எது? ஸோ கவலையா இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அந்த கவலை நமக்கு மறந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். ஓகேங்களா? முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். ஸோ அதுக்கான ஆன்சர்லாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இயல் 2. ஸோ இதே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.